கெப்பாசிட்டன்ஸில் வந்து 3 முக்கியமான டாபிக் வந்து இந்த லெசனில் வந்து அடங்கியிருக்கு. ஒன்று வந்து எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஏ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், இன்னொன்று வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், இன்னொன்று வந்து தேர்டு ஒன்று வந்து கெப்பாசிட்டர் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். இது 3 கொஸ்டின்ஸில் வந்து உள்ள ஃபார்முலா வச்சு தான் வந்து மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரையில். அப்படின்னு பார்க்கும்போது என்னது, இது வந்து என்னது, a 12 picofarad capacitor is connected to a 50 volt battery. How much electrostatic energy is stored in the capacitor? அப்படின்னு கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு? எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது U = 1/2 CV squared. 1/2 CV squared. இதான் வந்து ஃபார்முலா. Cனா கெப்பாசிட்டரு, Vனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு அப்படின்னு பார்க்கலாம். Uனா எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. அப்போ ரெண்டுமே கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? 12 picofarad. அப்போ C = 12 × 10⁻⁻12 farad அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து வோல்டேஜ் வந்து என்ன கொடுத்துருக்கு? V = 50 volt. V = 50 volt கொடுத்துருக்கு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ U = 1/2 × 12 × 10⁻⁻12 × 50 × 50. ஓகே, இந்த 1/2 சைக்கிள் பண்ணால் 6. அப்போ U = 6 × 50 × 50 வந்து என்னது? 2500 × 10⁻⁻12. அப்போ U = இப்போ 25 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 15,000 15,000 × 10⁻⁻12. 15,000 × 10⁻⁻12 எனர்ஜிக்கு வேல்யூ வந்து ஜூல். இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பிகோனா 10⁻⁻12 அதை கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது. அப்போ கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து 12 × 10⁻⁻12, வோல்ட்டு வந்து என்னது 50 வோல்ட்டு. அப்போ ஃபார்முலா வந்து U = 1/2 CV squared பயன்படுத்துகிறான். 15,000 × 10⁻⁻12 இருக்குது. அல்லது U = 15 × 10⁻⁹ ஜூலு அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டு மெத்தடில் சொல்லலாம்.